கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், நம் தேவன் நம் தாழ்மையில், நம் நெருக்கத்தில், நம் வேதனையில், நம்முடைய சோதனையான சூழ்நிலையிலே நினைக்கின்றவராய் இருக்கிறார். அநேகருடைய நினைவுகள் கொஞ்ச நாட்கள் நம் சோதனை நினைப்பார்கள், வேதனை நினைப்பார்கள். ஆனால் தேவனும் நிரந்தரமாக நம்ம நினைக்கின்றபடியினாலே நம் தேவனை நோக்கி பார்த்து நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்ள நாம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியிலும் கூட எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறபடினாலே உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யாருக்கு உதவி செய்வாராம்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த சிறப்பான வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த உண்மையான வார்த்தையை நாம் ஆழமாய் நம்பும் பொழுது அந்த சோதனை நம் வாழ்க்கையில் கடந்து வரும்போது அவைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். நம் தேவன் நம் வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், அநேக தேவ ஜனங்கள், தேவனை நம்பி வாழ்ந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் கடந்து வருகிறது, வேதனைகள் கடந்து வருகிறது, பலவீனங்கள் கடந்து வருகிறது, வெட்கப்படும்படியான சூழல்கள் கடந்து வருகிறது. அப்போதெல்லாம் தேவனுடைய அந்த உதவியை அவர்கள் பார்த்தார்கள், தேவனுடைய மீட்பை பார்த்தார்கள், தேவனுடைய அற்புதத்தை பார்த்தார்கள். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு உதவி செய்கின்ற தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணமாக உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி, அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் யாருன்னு சொல்லி அதே வசனத்தில் பார்க்கிறோம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சோதிக்கப்படும் போது நம்முடைய சோதனைகளை அநேகர் அனுபவித்திருக்க முடியாது. அதனால் அவர்கள் முழுமையான ஒரு ஆதரவை கொடுக்க முடியாது. ஆனால் தேவனோ சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே இன்றைக்கு என்னென்ன சோதனையில், என்னென்ன வேதனையில், என்னென்ன பலவீனத்தில் இருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் முன்பாகவே தேவன் அனுபவித்தபடியினாலே, தேவன் அந்த பாதையில் சென்றபடியினாலே உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய பிரச்சனையை அறியாதவராய் இருக்கிறாரே, என்னுடைய வேதனை புரியாதவர் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். அவர் அந்த பாதையெல்லாம் கடந்து வந்து அனுபவித்து அதை புரிந்தபடியினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் சோதனையிலே இருக்கின்ற நம் வாழ்க்கையிலே அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை தொடர்ந்து நோக்கி பார்த்து நம் வாழ்க்கையில பெற வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு காதலினேன், கைவிடப்பட்டு காதலினேன், கர்த்தர் நித்தேன் ஆகாத, கர்த்தர் நித்தேன் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆம், நம்மை போல உலகத்தை உண்டாக்கின தேவன் சோதனை ஊடாய் கடந்து வந்து அதை ஏற்றுக்கொண்டு அனுபவித்தபடியினாலே இன்றைக்கு சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய உயிருள்ளவராய் வல்லவராய் இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் விடுவிப்பீர், நீர் எங்களுக்காக உதவி செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், ஆறுதலை பெற்றுக்கொள்வோம், உம்முடைய அணைப்பை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.